be a positive integer. What is the dimension of the R vector space of all polynomial in two variable அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்னன்னா டூ வேரியபிள்ல உள்ளதோட டைமென்ஷன். ஸோ என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாருங்க. இப்போ டூ வேரியபிள்ல டோட்டல் டிகிரி அட்மோஸ்ட் எல் இல்லையா? ஸோ டூ வேரியபிள்ல டிகிரி 1 இருக்கிறது எப்படி இருக்கும்? டிகிரி 1 இருக்குமா டூ வேரியபிள் எப்படி இருக்கும் அப்படின்னா எக்ஸ் ஒய் ரெண்டு யூஸ் பண்றோம். ஸோ எக்ஸ் டிகிரி 1 இருக்கலாம், அதாவது டிகிரி 1 உள்ளது. A1 into x இப்போ இருக்கும். ஸோ கான்ஸ்டன்ட் தான் இப்போ இருக்கும். A0 plus A1x plus A2y. ஸோ இதாக இருக்கும். டிகிரி 1 உள்ளது. டிகிரி 2 உள்ளது எப்படி இருக்கும் அப்படின்னா A0 plus A1x டிகிரி அட்மோஸ்ட் 2 plus A2y plus A3x square plus A4xy plus A5y square. இது வந்து டூ வேரியபிள் உள்ள பாலினாமியல். இது மாதிரி டிகிரி 3 உள்ளது. ஸோ டிகிரி 3 உள்ளதா இருந்தால் என்ன நடக்கும்? இந்த ஒரு 1 1 2 3 4 5 6 வேரியபிளோட எக்ஸ்ட்ரா என்ன ஆட் ஆகும்? A5 x power 2 plus for A5 A6 A7 x squared y plus A8 xy squared plus A9 xy y cube இப்படி இருக்க போகுது. ஸோ டிகிரி 1 இருந்தால் அதோட டைமென்ஷன் என்ன? இப்போ டிகிரி 1 உள்ள பாலினாமியல் அட்மோஸ்ட் டிகிரி 1 உள்ள பாலினாமியல் டைமென்ஷன் என்ன தெரியுமா? இதோட டைமென்ஷன் என்னவா இருக்கும்? 3. ஏன்னா A0 ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், A1 ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள், A2 ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள். A0 என்ன வேணாலும் இருக்கலாம், A1 என்ன வேணாலும் இருக்கலாம், A2 வேணாலும் இருக்கலாம். ஸோ டிகிரி 3, அதாவது எல் வேல்யூ 1 இருக்கும்போது எனக்கு ஆன்சர் வந்து 3 வரணும். எல் வேல்யூ 2 இருக்கும்போது ஆன்சர் வந்து 5 வரணும். எல் வேல்யூ 3 இருக்கும்போது ஆன்சர் வந்து 9 வரும். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். எல் வேல்யூ 1 போட்டால் 3 வருதா? இதில் வரல. இதில் 1 போட்டால் 0 வருது, இதுவும் கிடையாது. இதில் 1 போட்டால் 1 தான் வருது, இதுவும் கிடையாது. ஸோ 3 எலிமினேட் ஆகிடுது, இது 1 தான் ஆன்சராக இருக்கும். எல் வேல்யூ 2 போட்டு பாருங்க. 2 போட்டாலும் அதான் வரும். 2 போட்டால் 6 இல்லையா? 6 10. 2 போட்டால் 6 வரும், 3 போட்டால் 10 வரும். ரைட். ஸோ அப்போ இதுதான் ஆன்சர். இது போடுவேன். ரைட். லாஜிக்கலாக என்ன ப்ரூஃப் அது? லாஜிக்கலாக என்ன ப்ரூஃப்னு தெரியுமா? எதுக்கு? டிகிரி அட்மோஸ்ட் எல் இல்லையா? டிகிரி அட்மோஸ்ட் எல். அப்ப என்கிட்ட ஒரு எல் பால்ஸ் இருக்குன்னு என்கிட்ட ஒரு எல் பால்ஸ் இருக்கு. நான் ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், எக்ஸ்னு ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், ஒய்னு ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், டம்மி பாக்ஸ்னு வச்சிருக்கேன். டம்மி பாக்ஸ் எதுக்குன்னா அட்மோஸ்ட்ன்றனால. இப்போ நான் வந்து என்ன பண்ணேன், இந்த எல் பால்ஸை இந்த 3 பாக்ஸஸ்ல போடும். நமக்கு இப்போ பெர்முடேஷன் காம்பினேஷன்ல என் பால்ஸ் ஆர் பால்ஸ் இன்டு என் பாக்ஸஸ். என்ன ஃபார்முலா அப்படின்னா n plus r minus 1 c r minus 1 தான் ஃபார்முலா. R boxes. Thank you. Now எதுக்காக டம்மி அப்படின்னா அட்மோஸ்ட் எல்லுக்காக. அப்ப எனக்கு இங்க எத்தனை? என்கிட்ட ஹேவ் எல் பால்ஸ் 3 பாக்ஸஸ். அப்ப என்ன அர்த்தம்? n 3, எல் வந்து 3 பிளஸ் ஆர் என்னது? ஆர் பால்ஸ். ஐ ஹேவ் எல் பால்ஸ். எல் மைனஸ் 1, எல் மைனஸ் 1 சி எல் மைனஸ் 1. ரைட். ஆர் பால்ஸ் இன்டு எல் பாக்ஸஸ் எல் மைனஸ் 1. So it will be what? L plus 2 C L minus 1. இது L plus 2 C L minus 1 L plus 2 C 2 வரும். L plus 2. So this is nothing but L plus 2 C2. NCR equal to NC minus R formula is L plus 2 C2 வரும். Right? So L plus 2 C2 is 2 into L plus 1 by 2 factorial.
இதான் அந்த ப்ரூஃப். அது முந்தின கொஸ்டின் L+2 × L+1 / 3 ஃபேக்டர். இந்த ப்ரூஃப் எதுக்காக நான் சொல்லித்தரேன் அப்படின்னா, நாளைக்கு வந்து என்ன நடக்கும்னா இதே இது வந்து 3 வேரியபிள் கேட்கலாம். ஆல்மோஸ்ட்ல 3 வேரியபிள் கேட்கலாம். 3 வேரியபிள் ஆயிருந்தா இது மாதிரி செஞ்சு பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். 3 வேரியபிள் 4 வேரியபிள் கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும், பாக்ஸஸ் என்னோட வேல்யூ மாறும். ரைட்டா, n+r-1 cr-1 அல்லது n+r-1 c l boxes n or balls n- ஃபார்முலாவே n-1 r-1 n+r-1 c n-. into n boxes வந்து n-1. ஸோ இங்கே நீங்கள் n-1 போட்டு n-1 வந்து n+2 × c-. ஸோ இது மாதிரி நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ் போகும்போது ஜென்ரல் ஃபார்முலா போட்டு ஆக்சுவலாக அந்த ஃபார்முலா அதில் தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நமக்கு அவ்வளோ தேவையில்லை, பார்ட் கொஸ்டின் தான். எக்ஸாம்பிள் போட்டே நம்ம எலிமினேட் பண்ணிக்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, எக்ஸாம்பிள் போடும்போது எலிமினேட் பண்ணும்போது செலக்ட் பண்ணக்கூடாது. டவுட் இருந்ததுன்னா கேட்டுருங்க, இல்லை நெக்ஸ்ட் ஒன் போயிடலாம். டவுட் இருக்கா? இல்லை. இப்போ இந்த ஆப்ஷன், இந்த கொஸ்டின் படிச்சு பாருங்க. Let B be the vector space of all polynomials in one variable of degree at most 10 with real coefficient. Let W1 be the subspace of B consisting of polynomials degree at most. Question புரியுதா பாருங்க. இப்போ ஜூன் 2023ல கேட்டிருக்காங்க. இப்போ V வந்து vector space of polynomial degree at most 10. Right? So இப்போ V dimension of V என்ன வரும்? Dimension of V என்ன வரும்? Any guess? Degree at most 10. 11. பொருளையா? ஸோ எப்படி 11 வரணும் அப்படின்னா a0 + a1x + a10 x/10 மாடல். ஸோ இப்போ எத்தனை இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னா a0 என்ன வேணாலும் இருக்கலாம், a1 என்ன வேணாலும் இருக்கலாம், எக்ஸெட்ரா a10 என்ன வேணாலும் இருக்கலாம். இட் ஹஸ் 11 இண்டிபெண்டன்ட் வேரியபிள்ஸ். அதனால டைமென்ஷன் வந்து 11, டிம்பி வந்து 11. ரைட். அடுத்தது w என்னது, சப்ஸ்கிரிப்ட் டிகிரி அட்மோஸ்ட் 5. 6. டிகிரி வந்து அட்மோஸ்ட் 5 இருக்கும். அப்போ டைமென்ஷன் ஆஃப் w1 என்னன்னா 5. w2 என்ன? சம் ஆஃப் தியர் கோஎஃபிஷியன்ட் 0. சம் ஆஃப் தியர் கோஎஃபிஷியன்ட் இதே இதுதான், ஆனா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. சப்ஜெக்ட் டு a0 + a1 + எக்ஸெட்ரா 0. ஸோ இதுல வந்து 10 இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருக்கும், ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ டைமென்ஷன் ஆஃப் வந்து 10. டைமென்ஷன் ஆஃப் w2 வந்து 10. ரைட். அடுத்து w வந்து ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ். ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ் அப்படினாலே w1 + w2 அர்த்தம். ஸ்மாலஸ்ட் சப்ஸ்பேஸ் கண்டெய்னிங் w1 w2 னா w1 + w2 அர்த்தம். ஸோ w1 + w2 பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா w1 இன்டர்செக்ஷன் w2 தெரியும். w1 இன்டர்செக்ஷன் w2 என்னது? சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0 இருக்கணும், டிகிரி அட்மோஸ்ட் 5 இருக்கணும். டிகிரி அட்மோஸ்ட் 5 இருக்கணும், சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0 இருக்கணும். ரைட்டா? ஸோ டிகிரி அட்மோஸ்ட் 5 இதான் இதான் w. ரைட்டா? ஸோ w1 இன்டர்செக்ஷன் w2 என்ன வரும் அப்படின்னா w1 இருக்கணும், டிகிரி அட்மோஸ்ட் 5 6 இருக்கும், சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0 வரணும். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0 1 குறையும். ஸோ இட் வில் பி w1 வந்து ஆக்சுவலாக w1 6 இல்லை, w1 Yes, sir. இது 5. ஸோ w1 இன்டர்செக்ஷன் w2 என்ன அப்படின்னா டிகிரி w1 இருந்தா டிகிரி அட்மோஸ்ட் w1 இருந்தா அட்மோஸ்ட் 5 இருக்கணும், டிகிரி அட்மோஸ்ட் 5 இருக்கணும், அட்மோஸ்ட். அண்ட் w2ல இருக்கிற என்ன கண்டிஷன் 0 வரணும், சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் 0. அப்போ w1 இன்டர்செக்ஷன் w2 எப்படி இருக்கும் அப்படின்னா a0 + a1x + எக்ஸெட்ரா + a5 x/5 வரையும் தான் இருக்கணும். such that a0 + a1 + a5 வந்து சேவ் ஆகும். ஸோ ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ நான் 5 இண்டிபெண்டன்ட் வேரியபிளுக்கும் ஒரு டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ w1 + w2 டைமென்ஷன் w1 + w2 - w1 இன்டர்செக்ஷன் w2 5 11 வந்து ஆயிடும். அப்போ therefore w1 இன்டர்செக்ஷன் w2 வந்து 11 ஆயிடும். w1 + w2 வந்து ஹோல் ஸ்பேஸாவே மாறும். இப்போ ஆப்ஷன்ல இருந்து போகும். டைமென்ஷன் ஆஃப் w தான் w.
11 at most 10 கொடுத்திருக்காங்க false. W equal to V கொடுத்திருக்காங்க true. W1 subset of W2 ஆ இல்ல. ஈவன் டைமென்ஷன் கம்மியா இருந்தாலும் W1ல இருக்கிறது எப்படி இருக்கும்னா எல்லா டிகிரி இருக்கும். பட் இது வந்து சப்செட்டா இருக்கணும்னா W2 ஓட சப்செட்டா இருக்கணும்னா சம் ஆஃப் பொசிஷன் 0 இருக்கும். பட் W1 அப்படி இருக்கணும் அவசியம் இல்லை. இது ஃபால்ஸ். W1 intersection W2 ஓட டைமென்ஷன் வந்து 5. தட் இஸ் அட்மோஸ்ட் 5. 5ன்றது அட்மோஸ்ட் 5 குள்ள வந்துரும். சோ ட்ரூ. எக்ஸாக்ட்லி 5 தான் உங்க அட்மோஸ்ட் 5. அதிகபட்சம் 5 இருக்கும்ன்றாங்க. எஸ் இட் இஸ் ட்ரூ. சோ தி ஆன்சர் இஸ் 2-1. ஓகேவான்னு பாருங்க. Yes, sir. நெக்ஸ்ட் ஒன் போலாமா? டவுட் இருந்ததுன்னா நீ பாட்டி கேட்டுருங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ஆன்சரோடயே இருக்கு. ஸோ கொஸ்டின் வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் ஆஃப் டி வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு டிட்டர்மினன்ட் பார்த்தா என்ன நடக்கும்னு பாருங்க. டிட்டர்மினன்ட் பார்த்தா என்ன நடக்கும்? இன்டு 1 minus p squared minus p into 1 minus 0 plus 0 0 so 1 minus p squared minus 2. இதுதான் பாலினாமியல். டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் ஆஃப் டி இஸ் பாலினாமியல் டிகிரி டிகிரி 3 கொடுத்திருக்காங்க. ஃபால்ஸ். டிட்டர்மினன்ட் வந்து இந்த ஃபார்முலா வந்து 0 வரும் ஃபார் ஆல் டீயா கிடையாது. ஒரு குவாட்ரடிக் 0 வரணும் அப்படின்னா 2 வேல்யூல மட்டும் தான் வரும். 2 குவாட்ரடிக் ஈக்குவேஷன் எங்க 0னா டீக்கு 2 வேல்யூ தான் கிடைக்கும் அதிகபட்சமே. அதனால இதுவும் ஃபால்ஸ். டிகிரி ஆஃப் எம் ஆஃப் டி இஸ் 0. டிட்டர்மினன்ட் ஆஃப் எம் ஆஃப் டி 0 ஃபார் இன்ஃபினிட்டி அதுவும் கிடையாது. 2 இதுதான் அட்மோஸ்ட் ஃபார் எக்ஸாக்ட்லி 2t. ஸோ 3 எலிமினேட் ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் ஆயிடும். ஓகேவான்னு பாருங்க. டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. முடிச்சோம்.